ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு குழலி கிச்சன். இன்றைக்கி நம்ம குழலி கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா, நல்லா மழை பெய்யுது. மழைக்கு சூப்பராக ஒரு ஸ்நாக்ஸ் செய்யலாங்க. பாரு என்ன செய்கிறேன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பாருங்கள், 4 கிலோ பச்சரிசி நல்லா கழுவி வெயிலில் காய போட்டிருக்கேங்க. நல்லா காயட்டும். இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா என் டாட்டருக்காக தான் இது செஞ்சேன். அங்கே அரைக்க முடியாது இல்லைங்களா, அதனால் 4 கிலோ அரிசி கழுவி காய போட்டு உளுந்தும் வறுத்துக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆமாங்க, முறுக்குக்கு தான் நான் ரெடி பண்ணுறேன். 4 கிலோ மாவு, 1 கிலோவுக்கு 1/4 கிலோ உளுந்து அப்படின்ற கணக்கில் 4 கிலோவுக்கு 1 கிலோ உளுந்து போட்டு வறுத்துக்கலாங்க. நல்லா இது லைட்டாக சூடாகிற அளவுக்கு வறுத்தா போதும். ரொம்பலாம் இதை வறுக்கக்கூடாது. லைட்டாக சூடாகிற அளவுக்கு வறுத்துட்டு எடுத்து கொட்டி அரைச்சிட்டு வந்துடணும், அவ்வளோதான். ரொம்பவும் இதை ரொம்ப நேரம் வறுக்கணுன்ற அவசியம் கிடையாது. நல்லா உளுந்து சூடாகிற அளவுக்கு லைட்டாக வாசனை வர ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு வறுத்தா போதுங்க. அதை வறுத்துட்டு நான் கொஞ்சம் பத்தலைன்னு இன்னும் கொஞ்சமும் போட்டுக்கிட்டேன். 1 கிலோ அளவு இருக்கும். இப்போ வறுத்துட்டு இந்த அரிசியும் நல்லா நான் வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். அப்போ இது 2 டப்பாவில் போட்டு கொடுத்து மிஷினில் அரைச்சிட்டு வரத்துக்கு ரெடி பண்ணணுங்க. ஃபஸ்ட்டு ஒரு 3/4 ஆழாக்கு இந்த ஆழாக்கில் போட்டேங்க. ஆனால் இந்த ஆழாக்கில் அளக்கும்போது எவ்வளோ இருந்துச்சுன்னா ஒரு 16 இருந்துச்சு. அப்போ 4 ஆழாக்குக்கு 1ன்ற மாதிரி போட்டுக்கிட்டேன். 5 ஆழாக்குக்கு 1 போட்டாலே போதும். அதனால் கொஞ்சம் குறைச்சி போட்டேன் நான். ஆக மொத்தம் 1 கிலோவுக்கு 1/4 கிலோ அந்த மெஷர்மெண்ட்டில் நீங்கள் போட்டுக்கலாம். உளுந்து போட்டுட்டு வறுத்துட்டு எடுத்து போட்டு அரைச்சிட்டு வந்துட வேண்டியதாங்க. இந்த வறுக்கிறதுல ரொம்ப வருத்தம்னா தான் நமக்கு அந்த செவந்து போகிறது, அதெல்லாம் கொஞ்சம் லைட்டாக வறுத்தா போதும். கொஞ்சம் நல்லா சூடாயிட்டு கையில் எடுத்து பார்த்தா நல்லா சுடும், நல்லா லைட்டாக வாசனை வரும், உளுந்து வாசனை. அந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ இந்த அரிசியும் நல்லா காஞ்சிடுச்சு. அதான் சரி அளந்து போட்டுட்டு இந்த உளுந்தையும் அளந்து போட்டோம்னா சரியாக இருக்கான்னு ஒரு தடவை சும்மா என்னுடைய இதுக்காக திருப்திக்காக ஒரு தடவை அளந்துக்கிறேன். அது ஏற்கனவே அளந்து வாங்கிட்டு வந்தது தான். அது 5 கிலோ அரிசி வாங்கிட்டு வந்தேன். 1 கிலோ எடுத்து வச்சுட்டு மீதி போட்டேன். அப்படியே என்னுடைய பொண்ணுக்கு ஒரு 2 கிலோ கொடுத்து விட்டுட்டு நான் ஒரு 2 கிலோ வச்சுருக்கேன். நானும் ஒரு ட்ரிப்பு போகலான்னு இருக்கோங்க. அப்படியே ஒரு அஸ்ஸாம், மேகாலயா. அதுக்கப்புறம் இந்த வீடியோவுக்கு அப்புறமா நம்ம ஊருக்கு போயிட்டு அதுக்கப்புறமா போடுவேன் வீடியோஸ் எல்லாம். அதனால் இப்போ இந்த வீடியோ போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம அஸ்ஸாம் வீடியோ. எல்லாருக்குமே தெரியும், காமாக்கியா டெம்பிள் ஒரு சக்தி பீடம் இல்லைங்களா, அதுக்கு தான் போகலான்னு இருக்கிறோம். அந்த காமாக்கியா டெம்பிளை பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. அங்கே போயிட்டு என்னால் எவ்வளோ எடுக்க முடியுது தெரியல. உங்களுக்கும் நான் போடுறேன். அதை போன தடவை நான் நேபாள் போனது எல்லா வீடியோவுமே போட்டேன். எல்லாம் நல்லா எனக்கு ஆதரவு கொடுத்தீங்க. எல்லாம் நீங்களும் பார்த்த மாதிரியே இருக்கும். என்னுடைய வீடியோ பார்த்திங்கன்னா நான் போன இடமெல்லாம் அப்படியே உங்களை அழைச்சின்னு போய் தான் காமிச்ச மாதிரி தான் எடுத்திருக்கேன். அதே மாதிரி தான் போட்டிருக்கேன். இப்போயும் நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு எடுத்துகிட்டு வரேன். இப்போ இந்த முறுக்கு அரைச்சிட்டு பாதி அமெரிக்காவுக்கு போயிடுச்சு. இந்த வீடியோ போடும்போது இது ஃபுல்லாக இருந்ததில் பாதி அவங்க பார்சலில் போட்டேன். பாதி இருக்குது 2 கிலோவில். இப்போ 1 கிலோ தான் போட்டிருக்கேன். ஒரு 4 அழகு போட்டு கொஞ்சம் சுட்டுக்கலாம், எடுத்துகிட்டு போகலாம் ஸ்நாக்ஸுன்னு சொல்லிட்டு போட்டு சுடுறேங்க. முன்னாடியே நான் தீபாவளி ஸ்பெஷலில் முறுக்கு போட்டிருப்பேன் நான், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி தான் இப்போயும் போட்டிருக்கேன். இருந்தாலும் நான் செஞ்சதால் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ 4 அழகு போட்டு இப்போ இதில் என்னென்ன போட்டிருக்கேன்னா, இந்த தடவை நான் கொஞ்சம் ஓமமும் போட்டுக்கிட்டேன். ஏன்னா நம்ம ட்ரிப்பு போகிறோம், சரி கொஞ்சம் நல்லா டைஜஸ்ட் ஆகணும்னு சொல்லிவிட்டு எள்ளு போட்டுட்டு கொஞ்சம் ஓமமும் போட்டிருக்கேன். எப்போதுமே நான் எள்ளு மட்டும் போடுவேன், இல்லை ஓமம் மட்டும் போடுவேன், ஏதாவது ஒன்று தான் போடுவேன். இந்த தடவை கொஞ்சம் எள்ளு தான் போட்டேன், கொஞ்சம் ஓமமும் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் போட்டிருக்கேங்க. பாருங்கள், எள்ளு தான் இது, வெள்ளை எள்ளு, நல்லா க்ளீனாக இருக்குது. அந்த எள்ளை போட்டுவிட்டேன். அது கூட கொஞ்சம் ஓமம் போட்டுக்கிறேன். பாருங்கள், இது கொஞ்சம் நம்ம ட்ராவலுக்கு எடுத்துகிட்டு போகிறோன்றதுனால தான் இந்த ஓமமும் போட்டிருக்கேன் கொஞ்சம். இல்லைன்னா தனியாக ஓமப்பொடிக்கு இது போட்டுக்கலாம். முறுக்குக்கு எள்ளு மட்டுமே போதுங்க. கொஞ்சம் பெருங்காயம், நமக்கு தேவையான அளவு பெருங்காயம் கொஞ்சம் போட்டுக்கணும். பாருங்கள்,
அதுக்கப்புறம் நான் வந்து தண்ணியில் வந்து உப்பு போட்டு வச்சுருக்கேன். நல்லா ஒரு 2 டீஸ்பூன் 3 டீஸ்பூன் நம்ம உப்பு தண்ணியை ஊற்றி நமக்கு எவ்வளோ தேவையோ நம்ம கொஞ்சம் வாயில் வச்சு பார்த்து கூட தண்ணியில் வேணால் போட்டு கலந்து போட்டுக்கலாம். அப்போ உப்பு வந்து ஈவனாக இருக்கும். தண்ணியில் உப்பை போட்டுட்டு அந்த தண்ணியை ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கணும். 1 கிலோவுக்கு 100 கிராம் பட்டர் போட்டுக்கணும். அப்போ கொஞ்சம் நல்லாயிருக்கும், டேஸ்டியாக இருக்கும், நல்லா பொறன்னு இருக்கும் முறுக்கு. அதனால் 100 கிராம் பட்டரும் போட்டாச்சுங்க. போட்டுட்டு நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பிசைஞ்சிக்கலாம். நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சம் இலகலாகவே இருக்கலாம். நம்ம அச்சில் போட்டு புழியும் போது நமக்கு வந்து ஈஸியாக இருக்கிற மாதிரி கொஞ்சம் தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாங்க. ரொம்ப அப்படியே டைட்டாக இருக்கணும், கட்டியாக இருக்கணும் அப்படின்லாம் இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா அந்த பட்டர்லாம் நல்லா ஈவனாக இருக்கிற மாதிரி எல்லாத்தையும் இந்த எள், ஓமம், பெருங்காயம் எல்லாம் போட்டிருக்கோம் இல்லைங்களா, ஒரு தடவை வெறும் மாவை எல்லாம் கலந்துக்கிட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம பிசைஞ்சிக்கலாம். நல்லா பிசைஞ்சிட்டு வாயில் கொஞ்சோண்டு வச்சு பார்த்து உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு அப்படி பத்தலைன்னா அந்த தண்ணியிலேயே இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி உப்பு போட்டு அந்த உப்பு தண்ணி ஓண்டி போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். அப்போ வந்து உங்களுக்கு ஒரு இடத்துல உப்பு இல்லாத மாதிரி இருக்காது, ஈவனாக இருக்கும். அப்புறம் நல்லா பிசைஞ்சிட்டு இது மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டோம்னா நம்ம அந்த முறுக்கு அச்சில் போடுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் அந்த மாதிரி உருண்டையாக பிடிச்சி வச்சுப்பேங்க எப்போதும். இப்போ எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம உட்காந்து சுடலாம்னு சொல்லிட்டு ஸ்டவ்வை தூக்கி கீழே வச்சுட்டேங்க. கொஞ்சம் நின்றுட்டே சுட்டா அப்புறமா காலை வலிக்கும்னு சொல்லிட்டு எடுத்து எல்லாம் கீழே வச்சு அரேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. உட்காந்துட்டு அப்படியே போட்டு இப்போ கூட கீழே வச்சு புழிஞ்சேன். அது கொஞ்சம் கீழே வச்சு புழியறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஸ்டூல் எடுத்து போட்டு அது மேலே தட்டை வச்சுக்கிட்டேன். அப்போ கொஞ்சம் ஈஸியாகவே இருந்துச்சு. ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஒரு 2-3 ஈடு வந்து கீழே வச்சு தான் புழிஞ்சேன். குனிஞ்சு புழியிற மாதிரி இருந்துச்சு. சரி, அதனால் திரும்ப இன்னொரு ஸ்டூல் எடுத்து அது மேலே தட்டை வச்சுக்கிட்டு புழிஞ்சேன். ஈஸியாக இருந்துச்சு. நல்லா முறுக்கு இப்படி அழுத்துனா சரசரன்னு வர்ற மாதிரி அந்த அளவுக்கு நம்ம மாவு பிசைஞ்சிக்கலாம். நல்லா கொஞ்சம் அந்த படபடன்னு வரும் பாருங்கள் எண்ணெயில். அந்த படபடப்புலாம் அடங்கின உடனே நீங்கள் வந்து முறுக்கு வந்து எடுத்துடலாங்க. அது வரைக்கும் வச்சுருக்கலாம். நல்லா அழகாக ஒரு முறுக்கு கம்பியை வச்சுக்கிட்டு திருப்பி விட்டுட்டு அழகாக எடுத்துடலாங்க. நல்லா பொறன்னு நல்லா இருக்கும். நம்ம பட்டர் போட்டிருக்கிறதுனால நல்லா வாயில் போட்டால் கரையிற மாதிரி இருக்கும் முறுக்கு. அவ்வளோ நல்லாயிருக்கும். இப்போ தீபாவளி வருது, அதுக்கெல்லாம் எல்லாம் செய்வீங்க முறுக்கு. எப்போதுமே நான் நினைப்பேங்க சாதாரண நாளில் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அது என்னவோ ஈஸியான ஒன்று தான். ஆனால் செய்யறதுக்கே தோணாது, செய்யணுன்னே நினைக்க மாட்டோம். இந்த தடவை கூட என் பொண்ணுக்கு கொடுத்து விடணும், அங்கே வந்து தீபாவளிக்கு பசங்க சாப்பிடுவாங்க முறுக்குன்றதுனால செஞ்சேன். இல்லாட்டினா செஞ்சுருக்க மாட்டேன். அவளுக்கு கொடுத்து அனுப்பிச்சிட்டு மீதி இருந்ததால் சரி பரவாயில்ல, நமக்கு ட்ரிப்புக்கு வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுட்டுக்கிறேங்க. ஈஸியான பலகாரம் தான். வெளியில் வாங்கிறத விட நம்ம வீட்டில் செஞ்சோம்னா ரொம்ப நல்லது தான். ஆனாலும் என்னவோ அது வந்து தீபாவளிக்கு மட்டும்தான் தோணும். அந்த டயத்தில் தான் சுடுவோம். மற்ற டயத்தில் ஈஸியாக இருந்தால் கூட சுடணுன்னே தோணாது. தீபாவளி இல்லாத டயத்தில் இப்போ தான் நான் ஃபஸ்ட்டு இந்த முறுக்கை செய்கிறேங்க. ஆனால் நம்ம வீட்டில் செஞ்சால் நல்லா தான் இருக்கும். கடையில் பாக்கெட்டை வாங்கிட்டு போய் அது சமயத்தில் எண்ணெய் கசடு மாதிரி வாசனை அடிக்கும். சமயத்தில் நல்லாயிருக்கும், எப்போதும் அப்படி இருக்காது. இருந்தாலும் நம்ம வீட்டில் சுடும்போது நம்ம ஃப்ரெஷ்ஷாக சுட்டு எடுத்துகிட்டு போகலாம். உடம்புக்கு நல்லது இல்லைங்களா, எதுவும் செய்யாது. அதனால் சுட்டுருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்குன்னு நான் நம்புகிறேன். நல்லதை உண்போம், நலமுடன் வாழ்வோம், நம் சுவை நம் கையில். கொஞ்சம் நேரம் மெனக்கிட்டால் போதும், நல்லா சூப்பரான ஸ்நாக்ஸு கிடச்சிரும். இது மாதிரி நீங்கள் கூட நாங்கள் அரிசியும் உளுந்தும் ஒண்டி தானே அரைச்சிட்டு வந்து வீட்டில் ஸ்நாக்ஸுக்கு ரெடி பண்ணிக்கலாம். இந்த தடவை கூட கொஞ்சம் செவந்து எடுக்க சொன்னாங்க. சரி, கொஞ்சம் செவந்து எடுத்திருக்கேன். ஒயிட்டாகவே கூட எடுக்க தான் நல்லா தான் இருக்கும். வாழ்க வளமுடன். நன்றி.